தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 24 தொடக்கம் 29 வரை. பன்னிருவருள் ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திரு அவை தாயானவள் இன்று திருத்தூதரான புனித தோமையாரினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். எவ்வாறு இலங்கை நாட்டிற்கு புனித யோசுவாஸ் அடிகளார் அப்போஸ்தலராக திகழ்கின்றாரோ, அதே போல இந்திய நாட்டின் அப்போஸ்தலராக புனித தோமையார் விளங்குகின்றார். இன்று இந்திய நாட்டிலே வெகு விமரிசையாக அவருடைய பெருவிழாவை அவர்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பை திருத்தூதர்கள் அனைவரும் பின்பற்றுகின்றார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகெங்கும் கொண்டு செல்கின்றார்கள். இந்த உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டோரை தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த ஆணையை திருத்தூதர்கள் தங்களது வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருத்தூதரனுடைய விழாவிலே நாங்கள் பெருமகிழ்வடைகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். ஆண்டவர் இயேசுவோடு உண்டு குடித்தார்கள், அவரோடு ஒட்டி உறவாடி மகிழ்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு இறந்து 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழுகின்ற போதும் அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் இயேசுவை கண்டால்தான் நாங்கள் நம்புவோம் என்று அவர்கள் ஆண்டவர் இயேசுவை காணுகின்ற போதுதான் நம்புகின்றார்கள். தூய பேதுருவும் தூய யோவானும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் கல்லறைக்கு ஓடி செல்லுகின்றார்கள். அங்கே வெற்று கல்லறையை அவர்கள் பார்க்கின்ற போதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை கொள்கின்றார்கள். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே தோமையார் ஆண்டவர் இயேசுவை நான் கண்டால்தான் நம்புவேன், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு 8 நாட்களுக்கு பின் திருத்தூதர்களுக்கு மீண்டும் தோன்றுகின்றார். அங்கே புனித தோமையாருடைய நம்பிக்கையின்மையை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். அங்கே ஆண்டவர் தான் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தேன் என்று அவர் தோமையாருக்கு திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அங்கே அவர்கள் நம்புகின்றார்கள். அப்போது நம்புகின்ற போது புனித தோமையார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் அறிக்கையிடுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், ஆனால் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார்.
இந்த காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் ஆண்டவர் இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட இந்த திரு அவையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இந்த உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் நேருக்கு நேரே காணவில்லை. திருத்தூதர்களைப் போல நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்க்கையிலே நேருக்கு நேரே அனுபவிக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை சில வேளைகளில் என்ன நடக்கும் என்றால் நமது நம்பிக்கையிலே தளர்ச்சி அடைந்து போகின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். தூய பவுலினுடைய கடிதத்திலே, ரோமேயருக்கு எழுதிய கடிதம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் கொள்ளுகின்ற இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதை நாங்கள் நமது வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும். எப்போதாவது ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போது ஆண்டவர் இயேசுவை விட்டு நாங்கள் தூர விலகி போய் விடுகின்றோம். நாங்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கின்றோம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றன. தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயம், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனவே நாங்கள் அந்த கடவுளினுடைய அந்த உரிமையை பெற்றிருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த பேற்றினை பெற்றிருக்கின்றோம். நாங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக, ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்தவர்களாக நமது வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகின்ற போது பேறு பெற்றவர்களாக இருப்போம். எனவே ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைப்போம். அவரே எமக்கு முழுமுதற் கடவுளாக இருக்கின்றார். இன்று தோமையார் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து அறிக்கையிடுவதைப் போல நாங்களும் எமது வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை, அவரே எம் முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.